அசட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பூஜிதா தேவி. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வின்றி தேர்ச்சென்ற அறிவிப்பு வெளியாக இருக்கு. கூடிய விரைவில் மதிப்பெண்களும் வழங்கப்பட இருக்கு. அடுத்து என்ன படிக்கலாம் என்ற மிகப்பெரிய கேள்வி பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கு. இந்த சூழல்ல காலத்துக்கேற்ற கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கும் அசட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குறித்து தற்போது பார்க்கலாம். மாணவர்கள் தங்கள் விருப்ப பாடங்களை தேர்வு செய்து படிக்கின்றனர். ஆனால் அந்த துறையிலேயே வேலை கிடைப்பதற்கான உத்தரவாதம் இல்லாத நிலையே தற்போது உள்ளது. இந்த சூழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது சென்னை மதுரவாயலில் உள்ள அசட் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்லூரி. அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் துறையினை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக இந்த உடனடி வேலை வாய்ப்பை தரும் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வியை அளித்து வருகிறது அசட் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்லூரி. இங்கு +2 முடித்த மாணவர்களுக்கு 3 ஆண்டு பிஎஸ்சி ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பட்டப்படிப்பும், 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு 3 ஆண்டு டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி என்ஜினியரிங் பட்டய படிப்பும், டிப்ளமோ மற்றும் ITI முடித்தவர்களுக்கு ஓராண்டு பட்டய படிப்பும், இளங்கலை முடித்தவர்களுக்கு MSc என்விரான்மெண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முழுநேர படிப்பும் இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. சேஃப்டி மேனேஜ்மெண்ட் குறித்து மாணவர்கள் செயல்முறை பயிற்சிகள் மேற்கொள்ள அனைத்து வகை உபகரணங்களுடன் செயல்படும் சேஃப்டி ஆய்வகமும் கல்லூரியில் உள்ளது. மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல ஏதுவாக தங்களது மொழித்திறனை மேம்படுத்திக் கொள்ள கல்லூரி வளாகத்தில் பிரத்யேக ஆங்கில மொழி ஆய்வகமும் செயல்பட்டு வருகிறது. இங்கு படிக்கும் மாணவர்கள் ஆயில் ரிஃபைனரி, ஷிப்பிங், ஹார்பர், ஏர்போர்ட், பவர் பிளான்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், மெரைன் போன்ற துறைகளில் சேஃப்டி ஆபிசர், சேஃப்டி என்ஜினியர் போன்ற அதிகாரிகள் அளவிலான வேலைகளில் சேர முடியும். இக்கல்லூரியில் செயல்படும் வேலைவாய்ப்பு மையத்தின் மூலம் மாணவர்களுக்கு நேர்முக தேர்வுகளுக்காக பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. மாணவர்கள் மற்றும் மாணவிகள் அசட் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலம் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் துறையை தேர்ந்தெடுத்து வேலை வாய்ப்பினை எளிதில் பெறலாம். ஒரே படிப்பு, படித்து முடித்த உடனே வேலை, பல துறைகளில் வேலை, அதுவும் லட்சத்தில் சம்பளம். என்ன படிப்புன்னு கேட்குறீங்களா? பதிலளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் அசட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் CEO டாக்டர் முகமது ஏ ரிஸ்வான் அவர்கள். வணக்கம் சார். சரி, இன்றைய காலகட்டத்தில் எந்த படிப்பை எடுத்து படித்தாலும் வேலையின்மை, வேலை அப்படியே கிடைச்சாலும் கூட அந்த சேலரியில் ஒரு க்ரோத்தே இல்லாமல் எவ்வளோ சேலரிக்கு ஜாயின் பண்ணாங்களோ அதுவே தான் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது சேல்ரி டெவலப்மெண்ட் அந்த க்ரோத் இல்லை அப்படிங்கிறது, அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை கிடைக்கிறதுலேயே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது அவங்க படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை, அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி வேலை, குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கு ரிலேட்டட் ஜாப் கிடைக்கிறதுல ட்ரபிள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த சேல்ரி ப்ராப்ளம், சேல்ரி அப்படிங்கிறது ஒன்றும், அதாவது ட்ரபிள் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது ஒரு ஸ்டார்டிங் சேல்ரி ஒரு 10,000, 12, 15 ஆர் 18, 20 வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி சேல்ரிக்கு அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு ஃபியூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில், ஒரு 4 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான சேல்ரி. ஸோ பேரண்ட்ஸ் பொறுத்தளவும் அவங்க எதிர்பார்க்குறது ஒரு பெட்டர் சேல்ரி இருக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருந்துருக்கலாம், பேங்க் லோன் அவைல் பண்ணி படிச்சிருந்துருப்பாங்க. ஸோ மேற்கொண்டு அவங்க அதாவது அந்த ஸ்டூடெண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் நல்ல சேல்ரி வாங்குவாங்க, அந்த ஃபேமிலி டெவலப் ஆகும் அப்படின்னு பல கனவுகள் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. இப்போ அது எல்லாமே இன்றைக்கி படிக்கக்கூடிய கல்விகளுக்கு அப்புறம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியிலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வியை அவங்களுக்கு அதாவது நம்மளால் படிக்க முடியுமா? ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லா இருக்கும், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தியரிட்டிக்கலாக இருக்கும், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்தமேட்டிக்ஸ் நல்லா வரும். பட் அதை பேஸ் பண்ணியே அவங்க ஸ்டடீஸை செலக்ட் பண்ணுறது கிடையாது. நம்பர் 1, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் நம்ம என்ன திங்க் பண்ணுறாங்களோ, இது நம்ம கட்டாயம் நீ படித்தே ஆகணும், இதை நீங்கள் படிங்க, ஏன்னா நம்ம ரிலேட்டிவில் படிச்சிருக்காங்க, அதற்காக நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பல்சனில் எடுக்க வைக்கிறதன் மூலமாக அவங்களால அந்த ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு 4 இயர்ஸ் ஆனாலும் ஒரு 3 இயர்ஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் ஒரு அரியர்ஸ் வச்சுட்டு அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழல் ஏற்படுது. அடுத்து படித்து முடித்தாலுமே அதற்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கில் அண்டு
நாலேஜ், மெயினாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க தவற விட்டுடுறாங்க. படித்து அதாவது நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, 90% மார்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அதாவது ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா தெரியாது. ஒரு 10 பேருக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேசணும் அப்படின்னா அந்த மாதிரி கேப்பபிள் இல்லாமல் இருப்பாங்க. அதாவது ஓனாக தமிழில் வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு லெட்டர் ரைட்டிங் ஸ்கில்லு அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. அடுத்து வந்து எல்லாரும் படிக்கிறதே நம்ம படிக்கிறது, ஏற்கனவே படிச்சுட்டு நிறைய பேர் ஜாப் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப திரும்ப வந்து அதை ஒரே படிப்பை படிச்சுட்டு திரும்ப வந்து நம்மளும் ஏற்கனவே வேலை இல்லாமல் நிறையா மாணவர்கள் இருக்கிறாங்க, திரும்பவும் அதே மாதிரி கல்விகளை வந்து திரும்ப தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு நம்மளும் வேலைக்காக வெயிட் பண்ணுறது. அப்போ ஜாபுக்கு போகும்போது அந்த சேல்ரி, அதாவது அந்த இனிஷியல் சேல்ரி கம்மியாக இருந்தாலுமே அந்த ஒரு ஃபியூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சேல்ரி க்ரோத் ஆகாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட் பார்க்கக்கூடிய ஜாப் வந்து இன்றைக்கி ஒரு டிப்ளமா முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துடுறாங்க. ஒரு டிப்ளமா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய வந்து ஒரு படிக்காத ஒரு, அதாவது ஒரு ஸ்கில் நார்மலாக ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அந்த வேலையை பார்த்துடுறாங்க. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய சேலரியை விட யாருக்கு சேலரி கம்மியாக கொடுத்தா போதும், டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு சேலரி கம்மியாக கொடுத்தா போதும். அப்போ அவங்களே அந்த வேலையை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால தான் அவங்களுக்கு வந்து அந்த, அதாவது வேலை கிடைக்கக்கூடியதில், அதாவது வேலை வாய்ப்பை கிடைக்கக்கூடியதில் பிரச்சனை. அடுத்து வந்து அப்படியே கிடைச்சாலும் அந்த சேல்ரி டெவலப்மெண்ட், ஏன்னா நம்ம ஒரு இந்த ஃபியூ டேஸ் இந்த நம்ம கால்ஸ்லேயே நம்ம நிறைய கால்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன், டிப்ளமா முடிச்சிருக்கேன், நான் படித்து 5 வருஷம் ஆச்சு சார், ஒரு 10 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் என்னால் வந்து இவ்வளோ சேலரி தான் என்னால் வாங்கிட்டு இருக்க முடியுது, ஃபர்தராக என்னால் டெவலப்மெண்ட், சேலரி டெவலப்மெண்ட்டு, சேலரி க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் மேற்கொண்டு வந்து என்ன படிக்கலாம், அதாவது ஏஜ் வந்து இன்னும் எபோவ் 25 எபோவ் 30க்கு மேலே உள்ளவங்க கூட இன்னும் நான் மேற்கொண்டு வேறு என்ன படிக்க முடியும் என்னுடைய ஃப்யூச்சருக்காக அப்படிங்கிற ஒரு தேடலில் இருக்கிறத வந்து நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு வந்து முற்றுப்புள்ளி இருக்கணும் அப்படின்னா படிக்கும் போதே, அதாவது அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஜாப் ஓரியன்ட் கோர்ஸை செலக்ட் பண்ணுறது, தென் வந்து ஒரு சேல்ரி டெவலப்மெண்ட், சேல்ரி க்ரோத் உள்ள மாதிரி ஒரு ஃபீல்டு எடுக்கிறது வந்து நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது சேலரி க்ரோத் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்களா? ஸோ என்ன படிப்பு சரி தான் தேர்ந்தெடுத்து படிக்க? எஸ், அதாவது இப்போ உள்ள கால சூழ்நிலையில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு நாலேஜ் தான் இருக்குது, எனக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் தெரியும், எனக்கு இது மட்டும் தான் நான் தெரியும், இதை மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன், இதில் மட்டும் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்கிறத விட ஒருத்தருக்கு வந்து எந்த ஃபீல்டில் வேலை கிடைச்சாலும் போகிற மாதிரி ஒரு சூழல். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நான் படிக்கிறேன் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிச்சுட்டு அது ரிலேட்டட் ஐடி இண்டஸ்ட்ரியில் மட்டும் நான் ஜாப் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாமல், ஐடி படிச்சிருந்தாலுமே ஐடி ரிலேட்டட் ஜாப் கிடைக்கல அப்படின்னாலும் வேறு ஃபீல்டுக்கு அவங்களால போகக்கூடிய அந்த ஸ்கில் நாலேஜ் இருந்தது அப்படின்னா அந்த வேலை இல்லாத பிரச்சனை, வேலை படித்து எனக்கு வேலை கிடைக்கிறங்கிற ப்ராப்ளம் இருக்காது. இது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரிகிறதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 10 சப்ஜெக்ட் தெரியணும். இது இல்லைன்னா ஏ, இல்லைன்னா பிபி, இல்லைன்னா சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களால எளிமையாக என்ன பண்ண முடியும், ஜாபுக்கு வந்து கிடைக்க முடியும். அப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் தான் சார் நான் படிச்சிருக்கேன், ஒரு ஃபீல்டு மட்டும்தான் எனக்கு நாலேஜ் இருக்குது, நான் ஒரு ஃபீல்டில் மட்டும்தான் என்னால் ஜாப் சர்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிவில் மட்டும் படித்து சிவிலில் ஜாப் தேடுறதை விட மெக்கானிக்கல் படித்து மட்டும் மெக்கானிக்கல் ஜாப், இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும் ஹோட்டலில் ஜாப் அப்படின்னு இல்லாமல் ஒரு படிப்பை படிச்சுட்டு பல துறைகளில் வேலை அப்படின்னு அவங்க ஒரு ஸ்கில் நாலேஜ் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களால டெஃபினட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு படிச்சுட்டு வேலை கிடைக்கல, வேலை சப்போஸ் அவங்க அதாவது அவங்க எந்த ஃபீல்டில் ஜாப் சர்ச் பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஸோ மேம் கேட்ட மாதிரி உங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்குன்னா வேறு ஃபீல்டுக்கு போக முடியும். நான் சிவில் படிச்சிருக்கேன், எனக்கு சிவிலில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு சேலரி கம்மியாக இல்லைன்னா ஒரு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் போய் என்னால் ஒர்க் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரி, ஒரு மல்டி நாலேஜ், ஒரு மல்டி பர்சனாலிட்டியாக நம்ம வந்து வெளியில் வரும்போது கண்டிப்பாக நமக்கு படிச்சுட்டு வேலை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு, இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு அந்த மாதிரி கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனம். அந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ்லாம் சரி இருக்குது கண்டிப்பாக என்னெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கலாம்? எஸ், அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது, தென் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், தென் வந்து ஒரு லேண்ட் சர்வே இன்ஜினியரிங், தென் வந்து ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம், இன்னும் அட்வான்ஸ் லெவலில் சொல்லணும் அப்படின்னா. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சிவில் படிக்கிறாங்கன்னா ஒன்லி சிவில், மெக்கானிக்கலாக ஒன்லி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்னா ஒன்லி எலக்ட்ரிக்கல், கெமிக்கல்னா ஒன்லி எலக்ட்ரிக்கல், அப்படி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்படி அல்லாமல் இந்த ஒரு சப்ஜெக்டில்
இந்த அதாவது பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இந்த கோர்ஸில் எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் கவர் ஆகும். இதில் எலக்ட்ரிக்கல் வரும், மெக்கானிக்கல் வரும், சிவில் வரும், கெமிக்கல் வரும், பெட்ரோலியம் வரும், ஆயில் அண்ட் கேஸ் வரும், மெரைன் வரும். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு மட்டும்தான் இதில் கவர் ஆகும் அப்படின்னு கிடையாது. அப்போ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கும்போது நம்ம எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் ஜாபுக்கு போக முடியும். ஸோ பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. தென் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது, இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸ்க்குமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு துறை தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது அவாய்ட் பண்ணவே முடியாது. ஒரு பொருள் மேனுஃபேக்சர் ஆகணும், சப்ளை ஆகணும், ப்ரொடக்ஷன் ஆகணும். அதாவது அந்த மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வரணும். அந்த பர்டிகுலர் பொருள் மேனுஃபேக்சரிங் ஆனதுக்கப்புறம் அது இண்டஸ்ட்ரியிலேருந்து மூவ் ஆகணும். இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் வந்து இது பேஸ்டான்னு தான் நம்ம வேர்ல்டே இயங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு ஹியூமனுக்கு தேவையான அத்தனை விதமான மெட்டீரியலும் வந்துக்கிட்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு நமக்கு. ஸோ அந்த துறையை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது, ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. தென் லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஒரு சிவிலே வந்து ஒரு பேசிக் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். தென் ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு புது கோர்ஸ். இந்த ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம குஜராத்தில் வந்து குஜராத் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய அழகப்பா யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்குது. அது நம்ம அசட்டில் தான் ஆஃபர் பண்ணுறோம், வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்தியாஸ்லேயே ஃபஸ்ட் டைம் ரயில் சேஃப்டி இன்ஜினியரிங், ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்சஸ் எல்லாம். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல எல்லா துறைகளை பற்றியும் சொல்லிக் கொடுக்கறதுனால எந்த துறையில் வேணாலும் போய் வேலை செய்ய வாய்ப்புகள் வந்து ஒரு சேஃபர் சைடில் மாணவர்கள் இருந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்க முடியும்? எஸ், அதாவது இப்போ +2 முடிச்சிருக்கவங்க, +2 ஆர் 10th ஸ்டாண்டர்ட், இப்போ ரிசல்ட் வந்திருக்கு, இந்த கோவிட்னால எக்ஸாம் கேன்சல் இந்த மாதிரி இருக்கிறதுனால, ஸோ அவங்க இந்த 10th ஸ்டாண்டர்ட் முடித்த ஸ்டூடெண்ட் வந்து நான் 10th மேலே நான் மேற்கொண்டு படிக்கலை, நான் 10th வந்து ஒரு டிப்ளமா லெவல் கோர்சஸ் படிச்சுட்டு நான் வந்து ஜாபு போகிற மாதிரி இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த இதில் வந்து டிப்ளமா இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் 3 இயர் டிப்ளமா இருக்குது 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு வரக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ அவங்க 3 இயர் டிப்ளமா படித்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு அவங்க அந்த 3 இயர் டிப்ளமா படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இப்போ இதில் வந்து இந்த பாலிடெக்னிக்கில் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த 3 இயர் டிப்ளமா லெவல் கோர்சஸ் எல்லாமே அவங்க அது படித்ததுக்கப்புறம் திரும்ப எகைன் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும், இன்ஜினியரிங்கில் டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி எகைன் லேட்டரல் என்ட்ரியில் 3 இயர்ஸ் பிஇ படித்தா தான் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த சேஃப்டியில் டைரெக்டாக 10th அப்புறம் 3 இயர் டிப்ளமா முடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மேற்கொண்டு படித்தா தான் வேல்யூ, மேற்கொண்டு படித்தா மட்டும்தான் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற சூழல் கிடையாது. அவங்க ஜாபுக்கு போகிறதுக்கு 10th அப்புறம் 3 இயர் டிப்ளமா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் படித்தாலே போதுமானது. அவங்களுக்கு தேவையான ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆனால் மேற்கொண்டு படிக்கலாம், மேற்கொண்டு எவ்வளோ நம்ம படித்தாலும் வேல்யூ தான். மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அந்த 3 இயர் பிஎஸ்சியில் அவங்க டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம் லேட்டரல் என்ட்ரியில். ஸோ 2 இயர்ஸ் படித்தாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு சேஃப்டியில் கிராஜுவேட் கிடைக்கும். எகைன் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே கூட மாஸ்டர் வர பண்ணலாம். ஒரு 10th ஒரு 3 இயர் டிப்ளமா முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் முடித்தோன்னா ஜாபுக்கும் போக முடியும், ஃபர்தராக ஒர்க் பண்ணிக்கிட்டே பிஎஸ்சி பண்ணலாம், ஃபர்தராக எம்பிஏ எம்எஸ்சி வர அவங்களால கொண்டு போக முடியும். இதே 12th முடிக்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இப்போ எனக்கு வந்து நான் +2 முடிச்சிருக்கேன் சார், +2ல் எனி குரூப், ஃபஸ்ட் குரூப், ஹிஸ்ட்ரி குரூப் ஆர் அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எந்த குரூப் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் தாராளமாக பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் 3 இயர் டிப்ளமா 3 இயர் கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த 3 இயர் கிராஜுவேட் கோர்ஸ் முடித்த உடனே மேற்கொண்டு அதே தான் நான் திரும்ப சொல்கிறேன், என்னென்னா திரும்ப ஒரு சில படிப்புகள் இப்போ பிஎஸ்சி படிச்சிங்கன்னா எம்எஸ்சி படித்தா தான் வேல்யூ, பிபிஏ படித்தா எம்பிஏ படித்தா தான் வேல்யூ, பிசிஏ படித்தாலும் திரும்ப எம்சிஏ படித்தா தான் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆர் லாஜிஸ்டிக்ஸ் ஷிப்பிங்காக இருக்கட்டும், இதில் பிபிஏவோ இல்லை பிஎஸ்சியோ அவங்க படிக்கும்போது திரும்ப மேற்கொண்டு ஒரு மாஸ்டர் டிகிரி படித்தா தான் வேல்யூ அப்படிங்கிற கூடிய கட்டாயம் கிடையாது. ஸோ ஜாபுக்கு போகிறதுக்கு அந்த 3 இயர் டிப்ளமாவோ அல்லது அந்த 3 இயர் டிகிரி கோர்ஸு தாராளமாக போதுமானது. அதுவே நாங்கள் ஆல்ரெடி பாலிடெக்னிக்கில் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கோம் சார், 3 இயர் டிப்ளமா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஆர் சிவில் இந்த மாதிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த 3 இயர் பிஎஸ்சியில் அவங்க டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். ஸோ டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது 2 இயர்ஸ் படித்தா அவங்க போதுமானது. 2 இயர்ஸில் உங்களுக்கு சேஃப்டியில் கிராஜுவேட்டு பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கிராஜுவேட் கோர்ஸ் கிடைக்கும். ஃபர்தராக அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அதில் மாஸ்டர் டிகிரி எம்பிஏலாம் பண்ணலாம். இதில் எம்பிஏ எம்எஸ்சியும் இருக்குது. எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க மாஸ்டர்ஸும் தாராளமாக பண்ணலாம். ஸோ ஒரு 10th முடித்ததுலேருந்து ஒரு 10th 12th டிகிரி டிப்ளமா
ஸோ மாஸ்டர் டிகிரி வரை பண்ணுறதுக்கு இல்லை கோர்சஸ் இருக்குது. இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இயல்பாக வந்து இந்த கோர்ஸில் சேர்றது ஒரு இயல்பான ஒரு விஷயமா பார்க்கலாம். பட் பிஇ படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களா இருக்கட்டும், நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் சம்பளம் வந்து சரியில்லை, நமக்கான மரியாதை சரியில்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது அவங்க இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாமா? அவங்களால படிக்க முடியுமா? கண்டிப்பாக. அதாவது அதுதான், அதாவது காலர்ஸ் என்ன மாதிரி கேட்குறாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு டிப்ளமா முடிச்சிருக்கோம், நாங்கள் பிஇ படிச்சிருக்கோம், பட் இதுவரை எனக்கு வந்து ஒரு சரியான சேலரி கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க டெஃபினட்டாக பண்ணலாம். நிறைய பேர் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஒரு சில பார்ட் டைம் கோர்சஸுமே இதில் இருக்குது. ஈவன் நம்ம அசட் இன்ஸ்டியூட்ஸ்லேயும் ஆஃபர் பண்ணுறோம் பார்ட் டைம் கோர்சஸ். இல்லை வந்து எனக்கு ஏஜ் கம்மி தான் சார், நான் வந்து லாஸ்ட் இயர் தான் டிப்ளமா முடித்தேன், எனக்கு 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் எனக்கு போதிய சேலரி கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது, ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்குது, தாராளமாக படிக்கலாம். நிறைய பேர் படிக்கிறாங்க. அதாவது அங்கே போய் பார்த்துட்டு வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து சேஃப்டி ப்ரொஃபஷனலை பார்த்ததுக்கப்புறம் யார் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு சேலரி கம்மியாக இருக்குது, அவர் வேலையே பார்க்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு சேலரி அதிகமாக இருக்குது, அவர்கிட்ட நீங்கள் எங்கே படிச்சிங்க? நான் இங்கே தான் படித்தேன், அசட்டில் படித்தேன், நீங்கள் இங்கே போய் இந்த ஒரு கோர்ஸ் படிங்க அப்படின்னு அந்த மாதிரி வந்து ரெஃபரன்ஸில் படிக்கிறவங்களுடைய மாணவர்களும் இருக்கிறாங்க. ஸோ தாராளமாக அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃப்ரெஷர்ஸ், நான் 10th 12th டிகிரி டிப்ளமா முடித்தவங்க தான் படிக்கணும்னு கிடையாது. தாராளமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் அவங்க படிச்சுட்டு அவங்க குவாலிஃபிகேஷனை வந்து அவங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்ட் டைம்லாம் எந்த டைமிங்கில் வழங்குவீங்க? பார்ட் டைம் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த ஒர்க்கிங் இதை பொறுத்து. இப்போ எவ்ரி சாட்டர்டே மட்டும் ஃபுல் டைம் கிளாஸஸ் இருக்குது, பட் அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை பொறுத்து வந்து அந்த பார்ட் டைம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஆஃபீஸர்ஸை போய் பார்த்துட்டு வந்து அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனால் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? என்னதான் சார் சேஃப்டி ஆஃபீஸர் வேலை செய்வாங்க? கண்டிப்பாக நல்ல கொஸ்டின் இது. இப்போ ஃபயர் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே பொதுவாக பேரண்ட்ஸ் மத்தியில் என்னென்னா ஒரு பொதுவான கருத்து வந்து இது ஃபயர் ஆகிடும், ஃபயரை போய் நம்ம அணைக்கணும், இதுக்கு எப்படி நம்ம பசங்களை படிக்க வைக்கிறது, இதை படிக்க வச்சா நமக்கு சேஃப் கிடையாது, அவங்க பசங்களுக்கு சேஃப்டி கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இதில் வந்து ஃபயர் சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இதில் வந்து நிறைய நான் சப்ஜெக்ட் சொன்னேன். ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்னு சொன்னேன். ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி ஆக்குபேஷன் அப்படின்னா தொழில். அப்போ எல்லா விதமான தொழிலையும் பற்றி படிப்பாங்க. இதில் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, மெக்கானிக்கல் சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, பெட்ரோலியம் சேஃப்டி, ஆயில் அண்ட் கேஸ் சேஃப்டி, இந்த மாதிரி எல்லா விதமான சப்ஜெக்ட்டுமே வந்து இதில் கவர் ஆகும். அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லா ஃபீல்டுக்குமே ஜாபுக்கு போவாங்க. அப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்க என்னவாக ஒர்க் பண்ணுவாங்க அதை நம்ம என்ன சொல்லுவோம், நேச்சர் ஆஃப் ஜாப்னு சொல்லுவாங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நிறைய மாணவர்கள் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, இல்லை ஒரு டிப்ளமா லெவல் முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கே வந்து படிச்சிருக்கோம் அந்த படிப்பு, அதுக்கப்புறம் போய் நம்ம என்னவாக ஒர்க் பண்ணுவோம், நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் என்னன்னே தெரியாமல் படிப்பாங்க. நிறைய மாணவர்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்கள் என்ன ஒர்க், நீங்கள் மெரைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்னவாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்க என்ன வேலைன்னே தெரியாது, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னே தெரியாது. அவங்க வந்து ஏதோ கிடைக்கிற வேலையை நான் பார்ப்பேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர என்னுடைய ஒர்க் இது தான், நான் என்னவாக ஒர்க் பண்ணுவேன், மிஷினில் ஒர்க் பண்ணுவேன், ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவேன், ஒரு ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதில் இல்லை. பட் இந்த மாதிரி இதை தான் என்ன சொல்கிறோன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, ஜாப் டிஸ்கிரிப்ஷன். நிறைய அதாவது உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக அந்த ஜாப் நேச்சர் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் என்னவாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. அப்போ இந்த சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக இருக்கிறவங்க என்னவாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, டெக்னிக்கல், லேபர் லெவல், இந்த எல்லா கேட்டகரியிலுமே இருப்பாங்க. அதாவது படிச்சிருப்பாங்க, படிக்காமலும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் அதாவது ஹைட்டில் ஏறி ஒர்க் பண்ணுவாங்க, மிஷின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஹைட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, மிஷினில் ஒர்க் பண்ணுவாங்க, கெமிக்கலில் ஒர்க் பண்ணுவாங்க, பவரில் ஒர்க், எலக்ட்ரிக்கலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்கள சேஃபாக ஒர்க் பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா மேக்கிங் 0% ஆஃப் ஆக்சிடெண்ட்டை வந்து 0% மெயின்டைன் பண்ணுறது. இதுதான் சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸோடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. அப்போ எப்படி அதாவது அந்த 0% மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, அந்த மாதிரி டெக்னிக்கல் பீப்புளுக்கு வந்து அந்த வேலையை செய்ய தெரியும். பட் இந்த சேஃப்டி ப்ரொஃபஷனலுக்கு அந்த வேலையில் என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன ஹசார்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும்.
அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறது, அதில் என்ன ஹசார்ட் இருக்குது, என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது. இன்னும் சொல்லப்போனால் ஒர்க் பர்மிட் கொடுக்குறது, அதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஸோ அவங்க என்ன வேலை பார்க்க போகிறாங்க, அதில் என்ன ஹசார்ட் இருக்குது, ரிஸ்க் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி ஸோ இந்த சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், சேஃப்டி ப்ரொஃபஷ்னல்ஸ் இருப்பாங்க. அப்போ இவங்க போய் டூல்ஸ் எடுத்து ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஃபிசிக்கலாக டூல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறவங்கள சேஃபாக ஒர்க் பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க். அதுதான் நான் சொன்னேன், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வேலைன்னு. ரெஸ்பான்ஸ் அதிகம், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், ஆனால் ஜாப் ஒர்க்கு கிடையாது. ஆனால் அதாவது இன்னும் சொல்லப்போனால் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கேட்டகரி தான் இந்த சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிறது. பியூர்லி ஒயிட் காலர் ஜாப். இப்போ இந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னா அவங்க வந்து சிலபஸில் என்னெல்லாம் வந்து படிக்கணும்? நீங்கள் சொன்னீங்க 12th எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ சிலபஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குமா? எஸ், அதாவது இப்போ அதாவது அவங்க படிக்க போகிறது எல்லாமே என்ன ஆக்சிடென்ட்ஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதாவது ஒர்க் சேஃப்டி, ஹெல்த் சேஃப்டி, என்விரான்மெண்டல் சேஃப்டி. இப்போ இந்த ஒர்க் சேஃப்டி, ஹெல்த் சேஃப்டி, என்விரான்மெண்டல் சேஃப்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும்தான் தேவைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சிவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ்க்கு என்ன தேவை, ஒர்க் சேஃப்டி தேவை, ஹெல்த் சேஃப்டியும் தேவை, தென் என்விரான்மெண்டல் தேவை. அதே உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஃபார்மா கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் அங்கேயே என்ன தேவை, உங்களுக்கு ஹெல்த் சேஃப்டி தேவை, ஒர்க் சேஃப்டி தேவை, என்விரான்மெண்டல். அப்போ இந்த HSE அப்படிங்கிறது எவ்ரிவேர் அப்ளிகேபிள். பட் அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அங்கே தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு தகுந்த மாதிரி இந்த HSE ரூல்ஸு, HSE பாலிசிஸ் வந்து டிஃபர் ஆகும். அதே ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அந்த கெமிக்கல் சேஃப்டிக்கு தகுந்த மாதிரி அந்த HSE ரூல்ஸு, HSE அதாவது அந்த பாலிசிஸ் வந்து டிஃபர் ஆகும். பட் சேஃப்டி அப்படிங்கிறது காமன் டேர்ம் அப்படிங்கிறதுனால தான் இவங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் படிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் படிக்கும்போது இப்போ இவங்களுடைய ஒர்க்கு என்னென்னா இந்த ஆக்சிடெண்ட்டை 0% தான் மெயின்டைன் பண்ணும்போது இதை படிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்காது. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய அரியர்ஸ் வச்சுட்டோம் சார், எங்களால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியலை, மேத்ஸ் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, எனக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்டில் எனக்கு வராது, எனக்கு சிம்பிளாக தியரிட்டிக்கல் ஆர் ப்ராக்டிக்கலாக இருந்ததுன்னா எனக்கு எளிமையாக இருக்கும், படிக்க ஈஸியாக இருக்கும். அப்போ இதில் வந்து படிக்கணும், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய அளவுக்கு இதில் கிடையாது. ஓரளவு ஒரு 75% ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். ஒரு 25% வந்து இந்த சேஃப்டி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், லா, இதுதான் அவங்க படிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இது எளிமையாக இருக்கும். அப்போ இதை படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கஷ்டமாக இருக்கும், நம்மளால் பாஸ் பண்ண முடியாது, அரியர் வச்சுருவோம் அப்படின்னு மாதிரி ஒரு சூழல் கிடையாது. இதை படிக்கிற மாணவர்கள் 100% கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாபுக்கு போக முடியும். ஸோ 75% ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா அசட் காலேஜில் எந்த அளவுக்கு சார் ட்ரைனிங் வழங்கப்படுது? எஸ், அதாவது இப்போ வி ஆர் ஹேவிங் ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். 99.9% வந்து நாங்கள் எங்களால் வந்து எவ்ரி இயர் பிளேஸ்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா நாங்கள் கொடுக்குற குவாலிட்டி தான் நம்பர் 1 குவாலிட்டி. ஏதோ வந்து இப்போ நீங்கள் வந்து சாதாரண நீங்கள் வந்து ஒரு ஷூ வாங்குறீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கும் ஷூ வாங்க முடியும், 1000 ருபீஸ்க்கு வாங்க முடியும், 5000 ருபீஸ்க்கு வாங்க முடியும். பட் எதை நம்ம வாங்குறதுங்கிறத முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும், ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டை வந்து நம்ம கொடுக்கறதுனால தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஃபோர் கம்ப்ளீட்டிங் தர் ஸ்டடீஸ் அவங்க படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே, இப்போ ஈவன் இப்போ இந்த கோவிடில் லாஸ்ட் 3 மந்த்லேயே நம்ம அந்த ஆன் கிளாஸ் நடந்த அந்த 3 மந்த் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியிலேயே 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம த்ரூ கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் வித்தின் தட் 3 மந்த். அந்த மாதிரி ஒரு சூழல். அதே மாதிரி வந்து அதுக்கு முன்னால் படித்த மாணவர்கள், அதாவது ஜாப் அப்படிங்கிறது சார் நான் வேலைக்கு போக ரெடியாக இருக்கேன், எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு ஓகே, இனிஷியல் பிளாட்ஃபார்ம் எனக்கு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு ப்ராம்ப்டான ஒரு ஜாபை வந்து இப்போ நம்ம அசட்டோடைய பிளேஸ்மெண்ட் டிவிஷன் மூலமாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸ்க்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு என்னென்னா நம்ம அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னு ஒரு இனிஷியல் பிளாட்ஃபார்மை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க வந்து டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி சார் எனக்கு 5 பேர் வேணும், 10 பேர் வேணும்னு கேட்பாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஈவன் என்ன சொல்லப்போனால் அசட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு யார் கெஸ்ட்டாக வர்றதுன்னா எங்கள் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் தான். ஆல்ரெடி ஒரு இப்போ ஃப்ரெஷர்ஸ் டே நடக்குது, ஃப்ரெஷர் டேக்கு யார் கெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் முன்னாள் மாணவர் இங்கே சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார், ஒரு சேஃப்டி இன்ஜினியராக இருக்கலாம், சேஃப்டி மேனேஜராக இருக்கார், அவர் தான் நாங்கள் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வர்றோம். அப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஒர்க் ஷாப் நடக்குது, செமினார்ஸ் நடக்குது. ஃபார் ஆல் ஈவெண்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் கெஸ்ட்டுங்கிறது 3 பேர் தான், 3 கேட்டகரி. ஒன்று
பாஸ்ட் அவுட் எங்ககிட்ட படித்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள். அடுத்து அவங்க பேரண்ட்ஸை நாங்கள் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறோம். தேர்ட் திங் வந்துட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இண்டஸ்ட்ரியலில் ரியலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய சேஃப்டி மேனேஜர் ஒன்று. இப்போ அவங்கள தான் நம்ம வந்து எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்க்குமே நம்ம வந்து இன்வால்வ் பண்ணுறோம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு முன்னாடி நின்று அதுக்கப்புறம் வந்து ஈவன் ஒரு ஸ்டேஜில் நமக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து உட்கார்ற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரைட் சார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல காலேஜில் படித்து வேலை வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். எவ்வளோ சீட் சார் இருக்குது? எவ்வளோ சீக்கிரமாக அது ஃபில் ஆகுது? வாய்ப்புகள் எல்லாருக்கும் வழங்கப்படுதா? கண்டிப்பாக அப்ளை பண்ணுற எல்லாருக்கும். எஸ், அதாவது இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ஏன் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். நம்பர் 1 வந்து அதாவது பொதுவாகவே இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அதிகமாக இருக்குது, என்ன ரீசன்ஸ், என்ன காரணத்தினால் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்பர் 1 வந்து இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. இதை யார் செலக்ட் பண்ணி அதிகமாக படிக்கிறது அப்படின்னா, ரெஃபரன்ஸில் வந்து படிக்கிறவங்க தான் அதிகம். அதாவது அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இந்த கோர்ஸ் படிங்க, இது படித்தா நல்ல வேல்யூ இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு வந்து படிக்கிறவங்க அதிகம். செல்ஃபாக செலக்ட் பண்ணுறவங்க எல்லாமே ஆல்ரெடி பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி, இன்ஜினியரிங் நம்ம அப்படி போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி கோர்ஸ் தெரியாது. அப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மத்தியில் ஒரு அவேர்னஸ் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த கோர்ஸ் முடித்தவங்க எல்லா ஃபீல்டுக்குமே தேவைப்படுறாங்க. அடுத்து வந்து இதுக்கு ப்ராப்பரான கவர்மெண்ட் அப்ரூவல் வித் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த ரீசன்ஸ்னால அடுத்து இன்னொரு நம்ம எதுவும் சொல்லலாம். இன்னொரு ரீசன், மேக்ஸிமம் இந்த கோர்ஸை படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஓரளவு ஒரு 2 or 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே அப்ராட் போயிடுறாங்க. அதனால இந்த கோர்சஸ் முடிக்கிறவங்களுக்கு வந்து இந்தியா லெவலில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை வந்து எங்கே படிக்கணுங்கிறது ரொம்ப மிக முக்கியம். சும்மா நான் ஒரு 3 month கோர்ஸ் படித்தேன் சார், 6 month கோர்ஸ் படித்தேன், எனக்கு நான் இது படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா டெஃபினட்டாக கிடைக்காது. ப்ராப்பரான நாலேஜ், ப்ராப்பரான சர்டிஃபிகேஷன், அந்த குவாலிட்டியோடு நம்ம வெளியில் போகும்போது தான் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எளிமையாக கிடைக்கும். ஓகே சார். ஸோ அசெட் காலேஜோட யூனிவர்சிட்டி அப்ரூவல் பற்றி மட்டும் இல்லாமல் அப்ரூவல் அக்ரெடிடேஷன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ், அக்ரெடிடேஷன்ஸ் அண்ட் அப்ரூவல் அப்படிங்கிறது இப்போ பொதுவாகவே ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் அப்ரூவல், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவல் இது எல்லாமே மஸ்ட், கம்பல்சரி, அது வேணும். அது அல்லாமல் இன்னும் வந்து அந்த கோர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, மாணவர்களுடைய வந்து நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு, இன்னும் வாய்ப்புகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இன்னும் அப்டேட்டட் நாலேஜை கொடுக்கறதுக்கு வந்து ஃபாரின் அக்ரிடியேஷன், தென் ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் கூட கொலாபரேஷன், தென் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய லீடிங் அசோசியேஷன்ஸ் அண்ட் கவுன்சில்ஸோடைய அக்ரிடியேஷன், அது எல்லாமே வி ஆர் ஹேவிங் தட் ஸ்ட்ராங்லி. என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ நேஷனல் சேஃப்டி கவுன்சில் அதோடைய அசெட் கார்ப்பரேட் மெம்பர். இப்போ நம்ம எல்லா துறைகள்னு நான் சொன்னேன், எல்லா துறைகளுமே மாணவர்கள் வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க வேலைக்கு போக முடியும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கவுன்சில் இருக்குது. இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா இப்போ உங்களுக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன், இந்தியன் கெமிக்கல் கவுன்சில், தென் விண்ட் பவர் அசோசியேஷன், கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, சிஐஐ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த கன்ஃபெடரேஷனில் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கிறாங்க. அது தென் லாஜிஸ்டிக்ஸ் செக்டார் கவுன்சில், தென் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஏஓஎஸ்ஹெச், ஐஓஎஸ்ஹெச், தென் ஹெச்ஏபிசி, இந்த மாதிரி பாடிஸ் எல்லாமே வந்து அசெட் வந்து கார்ப்பரேட் மெம்பர், அப்ரூவ்டு லேர்னிங் பார்ட்னர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய மந்த்லி மேகசின், தென் மந்த்லி ஜேர்னல்ஸ், தென் ஒர்க் ஷாப்பு, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு, இது எல்லாமே நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது எல்லாமே அவங்களோட நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் நாலேஜ் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நேர்களே கீழே திரையில் தெரிகிற எண்களை தொடர்பு கொண்டு டைரெக்டாக நீங்கள் கல்லூரியோட மேனேஜ்மெண்ட் கிட்டேயே சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சார் கிட்ட தொடர்ந்து பேசலாம். பொதுவாக வந்து பிஇயாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஸ் படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், ஒரு 20-30 அரியர் வச்சுட்டு அதை கிளியர் பண்ண முடியாமல் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல. 20-30 கரெக்டாக 20-30 கிளாஸ்மேட்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்கிறாங்க சார், இன்னமும் இருக்காங்க, அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா பிடிக்கல, எங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தேவையான ஃபீல்டை நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க. சில பேர் எந்த ஃபீல்டையும் நோக்கி போகாமல் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஒருவேளை இண்டஸ்ட்ரீஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அவங்க படிக்க விருப்பப்பட்டால் வந்து படிக்கலாம். நீங்கள் 20-30 அரியர்ஸுங்கிறனால ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அதாவது லாஸ்ட் வீக் ஒரு பேரண்ட் ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. எவ்ரி இயர் வராங்க, பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து BEEE முடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அப்பா வந்து BEEE படிச்சிருக்காரு சார் பையன் அப்படின்னாங்க.
இட்ஸ் ஓகே, வெரி குட். அதாவது ஒரு இன்ஜினியரிங் ட்ரிபிள்இக்கு அப்புறம் நீங்கள் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் கொஞ்சம் அரியர் இருக்குன்னு தயங்கினாங்க. அரியர் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இப்போ நானும் படிக்கும்போது அரியர்ஸ் எல்லாம் வச்சு தான் படிச்சிருப்போம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எத்தனை அரியர்ஸ் இருக்குன்னு கேட்டால், இல்லை சார் பரவாயில்ல சொல்லு அப்படின்னா 45 அரியர்ஸ் இருக்குது சார். அதாவது டோட்டல் அந்த 4 வருஷத்துக்கு மொத்தம் 58 பேப்பர் தான். 58 பேப்பரில் அவன் ப்ராக்டிக்கல் மட்டும் தான் கிளியர் பண்ணியிருக்கான். மொத்தம் 45 அரியர்ஸ். பட் அதை வந்து அப்புறம் திரும்ப இன்னும் 40 வருஷம் டைம் நம்ம யூனிவர்சிட்டியில் கொடுத்தாலும் அதை வந்து அவனால் என்ன பண்ண போகிறது கிடையாது, கம்ப்ளீட் பண்ண போகிறது இல்லை. அப்போ வந்து அதாவது ஆனால் 4 வருஷம் காலேஜ் போயிருக்கான், 99 அட்டண்டன்ஸ் எல்லாம் நல்ல பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் அப்போ +2 தான் அவங்க குவாலிஃபிகேஷன். ஒரு சைடு வந்து அந்த அதாவது பணம் செலவு பண்ணி போயிருந்தாலும், ரெண்டாவது வந்து அவங்க இந்த வருஷம் போயிடுச்சு பார்த்தீங்க இல்லையா, 4 வருஷம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய டூரேஷன். அது திரும்ப வந்து ஒரு 4 வருஷமோ திரும்ப ஒரு 3 வருஷமோ அந்த ஸ்டூடெண்ட்னால போய் ஒரு காலேஜஸில் வந்து படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா ஏஜ் ப்ராப்ளம். இப்போவே ஒரு டிகிரி திரும்ப போய் ஃபஸ்ட் இயர் உட்கார முடியுமா? இந்த பையனுக்கு ஏஜ் என்ன இருக்கும், அவனுக்கு 17 வயசு இருக்கும், இந்த பையனுக்கு 21 இயர்ஸாக இருக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக முடியாத காரியம். அப்போ அந்த மாதிரி மாணவர்கள் என்ன பண்ணுறது, டெஃபினட்டாக அது மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் நல்ல கேட்டகரியில் இருக்கிறாங்க, அவங்க படிச்சிருக்காங்க, நல்ல கேட்டகரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பசங்க அந்த மாதிரி அரியர்ஸ் வச்சுட்டு வந்துடுறாங்க, அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியல. அதை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், செல்வம் ஃப்ரம் திருச்சி. வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் செல்வம் சார், சொல்லுங்கள் சார். இப்போ நான் வந்து BE ட்ரிபிள்இ படிச்சிருக்கேன் சார். ஓகே. ஸோ நான் இப்போ ஒரு 3 வருஷமா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15,000 கூட தாண்டல சார். எவ்வளோ வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 இயர்ஸா சார்? 3 இயர்ஸா ஒர்க் பண்றீங்க. ஓகே. BE முடிச்சிருக்கீங்களா? ஆமா சார். இப்போ சேலரி வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபா தான் சார். ஓகே. ஆனா இப்போ மேற்கொண்டு வேற படிப்பு எதுவும் படிச்சா, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இது மாதிரி ஏதாவது படிச்சா என்னோட சேலரி வந்து growth ஆகுமா? இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க துறை, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க இண்டஸ்ட்ரியில சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்களா? நான் பார்த்துருக்கேன் சார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி ஒரு ஜாப், எல்லாரையும் வந்து எப்படி ஒர்க் பண்றாங்க, சேஃபா ஒர்க் பண்றாங்களா என்னன்னு எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா அப்படியே இந்த சேஃப்டியை பார்த்தோன்னே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிங்களா? அவங்க சேலரி எல்லாம் விசாரிச்சிங்களா? என்ன மாதிரி சேலரி வாங்குறாங்கன்னு கேட்டிங்களா? 40,000 சார். கேள்விப்பட்டேன் 40,000 சார். ஓகே. அதாவது இப்போ கொஞ்சம் முன்னாடி இதே நீங்கள் சொல்லக்கூடிய இதை தான் நான் மேம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தாராளமாக, அதாவது இப்போ நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு இதுவரை சேலரி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ஒரு உங்களுடைய நாலேஜ் வந்து அதாவது குவாலிஃபிகேஷன் அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தாராளமாக டெஃபினட்டாக பண்ணலாம். அதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி வர தேவை இந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு 10 மந்த்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கோர்சஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் ஈக்குவலாக உங்கள் சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அவங்க என்ன சேலரி வாங்குறாங்களோ மோர் தென் 40,000க்கு மேலேயே அதே கம்பெனியில் நீங்கள் சேஃப்டி படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஸோ அந்த அரியர் வைத்த மாணவர்கள் என்ன தான் சார் பண்ணலாம், என்ன படிக்கலாம்? எஸ், அதாவது இப்போ ஒரு அரியர் பற்றி நீங்கள் ஒரி பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்டே ஒரு BE முடிச்சு நம்ம 3 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், 15,000க்கு மேலே தாண்டலை, அதே இண்டஸ்ட்ரியில் சேஃப்டி ஆஃபீஸர் 40,000 சேலரி வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு காலர் சொல்கிறாங்க. அதே தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். அப்போ அதாவது அவங்க குவாலிஃபிகேஷன் இந்த நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா இந்த சேலரி தான் தேவை, சேலரி க்ரோத் தேவை. ஏன்னா இந்த சொசைட்டிக்கு வந்து நம்மளை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம பார்க்கக்கூடிய வேலை, நம்ம வாங்கக்கூடிய சம்பளம், அதுதான். அப்படிங்கிற ரீசன்னால் டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து பண்ணும்போது அவங்க கரியர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். தென் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க. அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் வச்சுருக்கவங்க ஒரி பண்ணவே வேண்டாம். அதாவது ஒரு 1 or 2 or 3 4 ஒரு 4 or 5 பேப்பர்ஸ் வச்சுருக்கவங்க 100% என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் எஃபோர்ட் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். என்ன கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஓகே. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா 4 வருஷம் போயிருக்கு, செலவு பண்ணியிருக்கோம், 3 வருஷம் இருக்குது, அதனால அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா தாராளமாக. பட் இல்லை என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியலை, ஈவன் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை, நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சார் அப்படின்னாலுமே இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. 1 year கோர்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் 10 month வரும். அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக அந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனோட அவங்களும் போய் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து தாராளமாக ஒர்க் பண்ண முடியும், ஒரி பண்ண தேவையில்லை. ஆல்ரைட், ஒரு காலர் பார்த்தரலாம். சுபாஷ் ஃப்ரம் திருப்பூர். வணக்கம் சுபாஷ், சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். டிப்ளமோ முடிச்சுட்டு டெக்னீஷியனா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எந்த கண்ட்ரில சார் ஒர்க் பண்ணீங்க? துபாயில இருந்தேன் சார். துபாயில இருந்தீங்க, ஓகே.
ஆமாம் சார், நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், டெக்னீஷியனாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொரோனா சுச்சுவேஷனால இந்தியா வந்திருக்கேன். ஓகே. ஸோ சேஃப்டி படிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்துட்டு இருந்தேன். இப்போ யதார்த்தமாக சேனல் பார்க்கல இந்த இன்ஸ்டியூட் பார்த்துருந்தேன். ம். ஆல்ரெடி இப்போ என் கம்பெனியில் கூட சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்காது, பட் ஆனால் சேலரியுமே நல்லா ஹைக்கில் நிறையா வாங்குவாங்க. பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் லெவல்னால எங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ்மே அதிகமாக தான் இருக்கும், பட் சேலரி வந்து அந்த ரேஞ்சஸ் இல்லை. ஓகே. ம். ஸோ அதனால சேஃப்டி படிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்துட்டு இருக்கேன். சரி, அதான் கோர்ஸை பற்றி கேட்கலாம். இப்போ நாங்களாம் வந்து அப்போ எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி கோர்ஸஸ் எடுத்து படிக்க முடியும்? பண்ணலாம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு டிப்ளமா முடிச்சுட்டு துபாயில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஒர்க் பண்ண உங்கள் கூடவே சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்களே சொல்கிறீங்க அவங்க வேல்யூ சேலரிலாம் பார்த்தேன் சார், எனக்கு சேலரி கம்மியாக இருந்தது, நான் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணேன், ஜாப் கஷ்டமாக இருந்தது, இந்த மாதிரி. ஸோ நீங்களே கண்கூட பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சேலரி வாங்குறாங்க, எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் லீவில் தான் இருக்கீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் தான் உங்களுக்கு. ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, 10 மந்த் தான் வரும். இல்லை நீங்கள் வந்து ஒரு டிகிரி லெவலில் பண்ணுறதாக இருந்தாலுமே உங்களுடைய 3 இயர் டிப்ளமா வச்சு நீங்கள் டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். ஸோ 2 இயர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், சேஃப்டியில் கிராஜுவேட் கிடைக்கும் உங்களுக்கு. அசட் காலேஜ் ஃபாரின் அப்ரூவல், ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் பாடிஸ் கவுன்சில்ஸோடலாம் வந்து பேட்ச் அக்ரெடிடேஷன் மெம்பராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது கேம்பஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ கம்பெனி சார் வராங்க? அதாவது இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ என்ன, அதாவது எங்களால் எப்படி நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ் கொண்டு வர முடியுது அப்படின்னா, அசட் பொறுத்தளவு இப்போ ஒரு காலேஜ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அவங்க அகடமிக் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் நடத்துவாங்க, சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க, அது எல்லாமே. பட் அது இல்லாமல் வி ஆர் ஹேவிங் ஒன் மோர் டிவிஷன், இஹெச்எஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் வச்சுருக்கோம். ஸோ அந்த டிவிஷன் கீழே வந்து நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சர்வீசஸ் கொடுக்குறோம். அதாவது சேஃப்டி ட்ரைனிங், சேஃப்டி கன்சல்டிங், சேஃப்டி ஆடிட்டிங், இந்த மாதிரி எல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம சர்வீசஸ் கொடுக்கறதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம கூட டைப்பில் இருக்கிறாங்க, கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசன்னால் அது ஒரு செப்பரேட் டீம் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டிவிஷனில். அப்படிங்கிற ரீசன்னால் வந்து உங்களுக்கு ஒரு இங்கே நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போகிறதுக்கோ, இல்லை வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் போகிறதுக்கோ, இல்லை அங்கே தேவைப்படக்கூடிய உங்களுக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நம்ம வந்து இங்கே ஆன் கேம்பஸ் கண்டக்ட் பண்ணுறதோ நமக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து ஆன் கேம்பஸ் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அது லீடிங் நிறைய கம்பெனிஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் கம்பெனிஸ், கெமிக்கல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸு, தென் பெட்ரோலியம் ரிலேட்டடு, தென் வந்து அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, தென் லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ், எல்லா விதமான கம்பெனிஸுமே வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் வர்றாங்க. ஸோ இந்த அதாவது இந்த இயர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜஸில், அதாவது சோஷியல் மீடியா பேஜஸில் போய் நீங்கள் அசட் பேஜை பார்க்கும்போது, இது நாள் வரை நம்ம வெப்சைட்டை பார்க்கும்போது என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்திருக்காங்க, எவ்வளோ ஹையர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு, இது எல்லாமே தாராளமாக பார்க்க முடியும். ஒரு காலர் பார்த்துட்டு பேசலாம். வைத்தியநாதன் ஃப்ரம் சென்னை. வணக்கம் வைத்தியநாதன், சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம், சொல்லுங்க. சார், என்னோட பையன் வந்து டிப்ளமோ சிவில் படித்தான். ஓகே. இப்போ வந்து அங்கே கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகி சிபிஎஸ்ல மூலமா ஹோண்டாயில் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டராக போயிட்டுருக்கான். ஓகே. இப்போ அவன் வந்து போஸ்டிங் போட்டுருக்காங்க, ஆனால் இன்னும் கைக்கு ஆகல. இப்போ எனக்கு என்னன்னா இந்த மாரி ஒரு நல்ல ஒரு கோர்ஸாக எடுத்து ஓரளவு ஒரு அந்த மாரி கொஞ்சம் இது பண்ணலாம். அதாவது சார், அதாவது இன்னொரு விஷயம் வந்து படிப்பு அப்படிங்கிறது அந்தந்த வயசுக்கு இருக்கும்போதே நம்மளால் படித்தா மட்டும்தான் அந்த குவாலிஃபிகேஷன் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா இன்னொரு 5 வருஷம் 7-8 வருஷம் போணுச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு படிக்க தோணாது. பட் இந்த வயசு கம்மியாக இருக்கும்போதே டெஃபினட்டாக எவ்வளோ படிக்கிறோமோ அந்தளவுக்கு வேல்யூ தான். அதுலேயும் சிவில் டிப்ளமா சிவில் முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த சிவில் வித்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் வந்து அதிகம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய ஈவன் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடித்து ஜாபு கிடைக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்பர் 1 அப்படிங்கிறதுல சிவில் தான். சிவில் இண்டஸ்ட்ரி, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக சிவில் வித் சேஃப்டி, அதாவது 3 இயர்ஸ் பிஎஸ்சி இருக்குது, அதில் வந்து அவங்க டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம் லேட்ரல் என்ட்ரியில். ஸோ 2 இயர்ஸ் படித்தாங்கன்னா போதுமானது. சேஃப்டியில் கிராஜுவேட் கிடைக்கும், பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். தென் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணலாம். அது அல்லாமல் மற்ற ஃபீல்டுலேயுமே, இப்போ ஆட்டோமொபைல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலையுமே அவங்க வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். அந்த நம்ம கீழே டிவியில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னொரு நேரம்
பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ஓகே, இன்னொரு காலர் பார்த்தலாம். அர்ச்சனா ஃப்ரம் அரியலூர். வணக்கம் அர்ச்சனா, சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார் நான் அர்ச்சனா பேசுறேன் சார். சொல்லுங்க அர்ச்சனா, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன சந்தேகம்? நான் இப்பதான் சார் காலேஜ் போறேன். அண்ணன் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். ஓகே. அவங்க மேல படிக்கிறதுக்கு பிஇ படிக்கலாமா என்னன்னு கேட்கறதுக்கு தான் சார். ஓகேம்மா, ஆக்சுவலி அதாவது படிக்கலாமா, தாராளமாக 100% உங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா படிக்க வைங்க. அப்படிலாம் இன்னொரு ஆப்ஷன் இது என்ன மாதிரி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் பற்றி நம்ம சொல்கிறோம். இதை படித்தா என்ன வேல்யூ, இதில் என்னெல்லாம் படிப்பாங்க, எங்கெல்லாம் வேலை கிடைக்கும், உடனே வேலை கிடைக்குமா, என்ன மாதிரி சேலரி இருக்கும், க்ரோத் டெவலப்மெண்ட், இது எல்லாமே நம்ம வந்து இதே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது ஆல்ரெடி டிப்ளமா முடிச்சிருக்கவங்க அந்த 3 இயர் பிஎஸ்சியில் வந்து டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம் லேட்ரல் என்ட்ரியில். ஸோ படிக்கும்போது அவங்க போய் ஃபீல்டு ஒர்க் பண்ண தேவையில்லை, ஆஃபீஸர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே ஒரு ஸ்டாண்டர்டான சேலரி ஒரு 60,000-70,000 இங்கே நம்ம சென்னையிலேயே வாங்க முடியும். ஃபாரின்லாம் போனாங்கன்னா லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்கலாம். அந்த அளவுக்கு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரைட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் கோர்ஸ் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம். எஸ், அதாவது இந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுல வி ஆர் ஆஃபரிங் 2 ப்ரோக்ராம். நம்பர் 1 வந்து பிபிஏ, அதாவது பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், தென் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ். இந்த பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது +2ல் எனி குரூப் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தாராளமாக அவங்க டேரெக்டாக ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். மதிப்பெண்கள் ஒரு மதிப்பெண்கள்ங்கிறது நமக்கு முன்னாடி இருந்தது, ஒரு 55% அவங்க அக்ரிகேட் மார்க் வரணும். பட் இப்போ நவடேஸ் இப்போ கோவிட் அப்படிங்கிறதுனால ஆல் பாஸ் அப்படிங்கிறதுனால இப்போ நாம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல் பாஸ் அப்படிங்கிறவங்க தே ஆர் கெட்டிங் அட்மிஷன். ஒன்று. அடுத்து வந்து எம்பிஏ. இந்த எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி பிகாம் ஆர் பிபிஏ ஆர் இன்ஜினியரிங் ஆர் எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக இந்த எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் எ இண்டஸ்ட்ரி. அது வந்து ஒரு ப்ராசஸ், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்து கொண்டு வர்றது, தென் வந்து ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் அது அங்கேருந்து ஷிப்பிங் ஆகுறது, மூவ் ஆகுறது, கம்ப்ளீட்டாக இதை பற்றி படிக்கிறது. எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட்டு, இ-காமர்ஸு. இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த கோவிட் ரிசல்ட் நம்ம எல்லாம் வி ஆர் கெட்டிங் எவ்ரிதிங் இன் ஆன்லைன். இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் ஹவு தே ஆர் டூயிங், நமக்கு ஒரு தேவையான ஒரு பொருள் நம்ம இங்கேருந்து ஆர்டர் பண்ணோம்னா எங்கேருந்து வேணால் நம்ம வீட்டுக்கு வந்துடுது. அது எப்படி என்ன எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன நெட்வொர்க் அது அப்படிங்கிறது எல்லாமே இதில் படிப்பாங்க. பட் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற துறையிலேயே வந்து ஒரு ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், தென் வந்து ஐடி, தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டட், தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் ரொபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், இது எல்லாமே தேவைப்படுது. இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. இதில் வந்து உங்களுக்கு 90% ஆஃப் த ட்ரேடிங் வந்து ஷிப்பிங்கில் நடக்குது, ஷிப்பில் நடக்குது. ஸோ வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. பட் இதுக்கு மாணவர்கள் வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, தென் இதெல்லாம் ஸ்மார்ட்னஸ், சப்ஜெக்ட் நாலேஜ், இதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணும்போது ஈஸியாக வேலை கிடைக்கும். ஒரு காலர் பார்த்தலாம் சார். ராஜேஷ் ஃப்ரம் திருவண்ணாமலை. வணக்கம் ராஜேஷ், சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் திருவண்ணாமலை பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. திருவண்ணாமலையோட பேசுறேன் சார். ஓகே. நான் 12th முடிச்சிருக்கேன் சார், பயோமேக்ஸ் குரூப்பு. ஓகேம்மா, எவ்வளோ நேரமாக அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போட்ட கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் பார்த்தேன் சார். ஓகே, சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? அடுத்தது என்ன படிக்கலாம்னு திருவண்ணாமலையிலேருந்து நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு ஜாப்ல இருக்கிறாங்க. உங்கள் பகுதியில் படித்த மாணவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் கேட்டாலுமே நம்மளுடைய கீழே டிவியில் போயிட்டுருக்கு பாருங்கள், அங்கே கால் பண்ணிங்கனாலும் உங்கள் இந்த அலுமினினா உங்களுக்கு முன்னால் படித்த மாணவர்களுடைய கான்டாக்ட், உங்கள் ஏரியாவில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் படித்த மாணவர்களுடைய மொபைல் நம்பர் கூட தருவாங்க. நீங்கள் வாங்கி விசாரித்து பார்க்கலாம் இந்த என்ன கோர்ஸு, என்ன வேல்யூ, எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அவங்க இன்னும் ரியலாக சொல்லுவாங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக கூட மேபி இருக்கலாம். ஸோ 12th அப்புறம் நீங்கள் இதில் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். இதில் மேக்ஸு, ஈக்குவேஷன்ஸ், டெரிவேஷன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்காது. படிக்கிறது ஈஸியாக இருக்கும். 100% ஈஸியாக பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே ஃபைனல் இயர்லேயே கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. இது கோர்ஸ் ஒன்று தான். இந்த ஒரு கோர்ஸை வச்சு நீங்கள் எல்லா துறைகளுக்குமே வேலைக்கு போக முடியும். இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பெட்ரோலியம், ஏர்போர்ட், ஷிப்யார்டு, எங்கெல்லாம் உங்களுக்கு தரமான பொருள் தயாரிக்கிறாங்களோ அத்தனை விதமான கம்பெனிக்கும் நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக உங்களால் ஜாபுக்கு போக முடியும். நீங்கள் போய் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண தேவையில்லை, ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலாம். ஒரு ஃபியூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்க முடியும். வேல்யூ நல்லாயிருக்கும். இது வெரி லிமிட்டட் சீட்டு தான் உங்களுக்கு. இப்போ அதாவது இப்போ நம்ம அசட்டில் வந்து 99% நம்ம பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் 1
ஃபஸ்ட்டு வந்து லிமிட்டட் சீட்டு, அடுத்து எல்லா ஃபீல்டுக்குமே தேவைப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த உடனடியாக அந்த கீழே போயிட்டுருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது உடனே நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் போட்டு அட்மிஷனுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். அதாவது ஈவன் இப்போ இந்த கோவிட் பீரியட் கூட லாஸ்ட் இயர்லாம் எல்லாமே உங்களுக்கு சீட்டு ஃபில், இந்த இயரும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் போயிட்டுருக்கு எல்லாமே. இன்னொரு நேரம் பார்த்தலாம். ஜெயபிரகாஷ் ஃப்ரம் ஆரணி. வணக்கம் ஜெயபிரகாஷ், சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஆர்மிலேருந்து பேசுகிறேன் சார். சார் புரியல சார். ஆர்மிலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே ஓகே, மாவட்டம். ஓகே ஆரணி, என்ன சந்தேகம் கேளுங்க. ஆர்மியில் +2 என் பையன் படிச்சுக்கிறான் சார். +2ல என்ன படிக்கலான்ட்டு தான் சார். என்ன குரூப் சார் +2ல? பயோமேக்ஸ் சார். ஓகே சார், ஆக்சுவலி +2 கம்ப்யூட்டர் மேக்ஸ் சார். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் ப்ரோக்ராம் கண்டினியூவாக பாருங்கள். அதாவது +2க்கு அப்புறம் வந்து 3 இயர் பிஎஸ்சி பண்ணலாம். பிஎஸ்சியில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கிராஜுவேட் கோர்ஸ். ஸோ முடித்தாங்கன்னா 100% ஜாப் இருக்கும். அதாவது படிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அதாவது படிக்கணும் சார், நான் படித்தோன்னே பையன் வேலைக்கு போகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இது 100% வந்து உங்களுக்கு ஆப்டான கோர்ஸு. நீங்கள் இந்த கீழே டிவியில் போயிட்டுருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு இமீடியட்டாக அப்ளிகேஷன் போடுங்க. உங்களுக்கு ஒரு சீட் பிளாக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் சீட் ஃபில் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஃபியூச்சர் ஸ்கோப் இந்த படிப்புகளை படிச்சா எந்த அளவுக்கு சார் இருக்கும்? அதாவது இப்போ நீங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம போயிட்டு இருக்கோம் ஒன்று. இப்போ ரெண்டாவது, இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இப்போ நமக்கு என்ன தேவைகள் அதிகமாக இருக்குது? உங்களுக்கு வந்து ஈவன் சானிடைசர் அதிகமாக தேவைப்படுது, மாஸ்க் அதிகமாக தேவைப்படுது, தென் வந்து வேக்சினேஷன் அதிகமாக தேவைப்படுது, தென் மெடிசின்ஸ் அந்த உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்து வந்து அந்த அதாவது உபகரணங்கள், எக்யூப்மெண்ட்ஸ், மருத்துவ உபகரணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு எங்கே தயாரிக்கிறாங்க, எங்கே இது வருது, எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சானிடைசர் இட்ஸ் அ கெமிக்கல். ஸோ இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் உங்களுக்கு சானிடைசர் ரெடியாகி வருது. இப்போ இதுவே வந்து இப்போ இருக்க கால சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை உள்ள நம்ம நீடு இருக்கக்கூடிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ அத்தனை விதமான கம்பெனிலையுமே இந்த சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ் போய் தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். அடுத்து இப்போ நம்ம லேட்டஸ்ட் இன்னைக்கு ஒரு நியூஸ் என்னென்னா, உங்களுக்கு ஐடி செக்டாரில் வந்து இப்போ ஈவன் கொரோனா பீரியடாக இருந்தால் கூட ஐடி செக்டாரில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் 1 இயரில் வந்து இந்தியா லெவலில் 1 லட்சம் பேருக்கு ஐடி முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் கூட தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது வளர்ந்துக்கிட்டு தான் வருது. அப்போ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஈவன் ஐடி ஃபீல்டுலையுமே போய் அவங்க வந்து ஒரு ஹெல்த் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஆல்ரைட். ஸோ எந்த படிப்பை படித்தாலும் வேலை வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்கில் செட் தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே. ஸோ அசெட் காலேஜில் என்ன மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் சொல்லி தரீங்க? எஸ், அதாவது ஃப்ரம் த டே 1லேருந்து நம்ம இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, தென் இங்கிலீஷ் நாலேஜ் மெயினாக வந்து, அதாவது நான் தான் ஈவன் அரியர்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க, அரியர்ஸ் வச்சா வேலை கிடைக்குமான்னு சொல்லி. அரியர்ஸ் வச்சாலும் வேலை கிடைக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா 100% ஃப்ளூயண்டாக இங்கிலீஷில் பேச தெரிஞ்சா, ஓரளவு ஹிந்தியில் பேச தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வேலை கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி ஸ்கில், ஏன்னா இன்றைக்கி படிப்பு அப்படிங்கிறது வெறும் நமக்கு வந்து ஒரு 99% வந்து மார்க் எடுக்கிறது, வெறும் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் வேலை கேட்குறது கிடையாது. ஒரு 10 பேருக்கு முன்னாடி மீட்டிங், ஒரு 10 பேருக்கு வச்சு வேலை வாங்க தெரியணும். தட் இஸ் கால் லீடர்ஷிப் குவாலிட்டி. லீட் பண்ண தெரியணும். அடுத்து வந்து ஒரு மீட்டிங்கில் பேச தெரியணும். இந்த மாதிரி ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அது வேல்யூ. அது வந்து அது படிப்புக்கு இது படிச்சிருக்கோம், அதுக்கு உண்டான வேல்யூ இருக்கும். நிறைய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாமல் வர்றாங்க. சும்மா பேரளவுக்கு படிச்சுட்டு நான் ஏதோ டிகிரி முடிச்சிருக்கேன், நான் மாஸ்டர் முடிச்சிருக்கேன், எம்ஏ முடிச்சிருக்கேன், எம்டெக் முடிச்சிருக்கேன், எம்பிஏ முடிச்சிருக்கேன், ஆனால் ஒரு இன்டர்வியூக்கு எப்படி போகிறோன்னு தெரியாது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சுத்தமாக தெரியாது, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தெரியாது, ஒரு இன்டர்வியூ ஸ்கில் இருக்காது, சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்காது, ஸ்மார்ட்னஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் லேக்காக இருக்கும்போது நமக்கு எப்படி வேலை கிடைக்கும்? நம்ம இதெல்லாம் எல்லாமே டெவலப் பண்ணணும். இதெல்லாம் டெவலப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இது இருக்கும். பட் இதற்கு தேவையான அந்த க்ரூமிங் சொல்லுவாங்க. க்ரூமிங் ஆள் பாதி ஆடை பாதி. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு இருக்கு. இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுடைய குமுறல்கள் என்னென்னா, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்கிற பையன் மாதிரியே இல்லை சார், ஹேர் கட்டு, ட்ரெஸ்ஸிங்கு, அவங்களுடைய அந்த அவுட்லுக், அப்பியரன்ஸ், இது எல்லாம், அதாவது இப்போ லீவு பேண்டமிக் நான் வீட்டில் இருக்கேன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அதுவே நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இல்லை காலேஜ் போகிறோம், இல்லை ஸ்கூல் போகும்போது நம்ம எப்படி அதே கேட்டகரியில் போக முடியுமா? ஆள் பாதி ஆடை பாதி. தொடர்ந்து பேசலாம் சார். ஞானசேகர் ஃப்ரம் சென்னை. ஞானசேகர் வணக்கம். சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் நான் வந்து ஆட்டோ டிரைவர். ஓகே.
என்னுடைய பையன் வந்து இப்போ +2 முடிச்சுட்டு இப்போ அவர் வந்து பிகாம் இருக்கான்னு ஒரு இது இருக்காரு. ஸோ அது எப்படி சார் உங்களை கேட்டா எங்கேன்னு சார் பேசுறீங்க? சார் நுங்கம்பாக்கம் சார், சென்னை சார். ஓகே 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 உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, உங்களால் நீங்கள் அந்த பகுதியில் போகிறீங்கன்னா பொன்னமல்லி ஹை ரோட் மதுரவாயில் தான் உங்களுக்கு அசட் இன்ஸ்டியூட் இருக்குது. நேரில் போனீங்கன்னா பையனே அழைச்சிட்டு போங்க. என்ன கோர்ஸு, என்ன வேல்யூவு, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1. அடுத்து வந்து இதில் கிராஜுவேட் கோர்ஸ் இருக்குது. அதாவது பிஎஸ்சியில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, ஒரு சேஃப்டி ஜாப், அதாவது சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணக்கூடியது. தென் பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி துறைகள் எல்லாம் நீங்கள் முடித்த உடனே வேலை கிடைக்கக்கூடிய வந்து ஒரு படிப்பு தான். ஸோ உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு படிக்க வச்ச எத்தனையோ பேரண்ட் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக், இங்கே பையன் படித்தான் சார், நல்லா இருக்கான், நல்ல சேலரியில் இருக்காங்க, அதாவது அவங்க லைஃப் ஸ்டைலு, லைஃப் குவாலிட்டி மாறி இருக்குது அப்படிங்கிற இது நிறையா இருக்குது. நீங்கள் நேரில் போனீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நேர்கிட்ட பேசிடலாம். பிரவீன் ஃப்ரம் நீலகிரி. வணக்கம் பிரவீன், சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கங்க சார். வணக்கம் பிரவீன், சொல்லுங்கள் சார். நான் இப்போ பிகாம் பண்ணிட்டு இருக்கிறேன் சார், ஃபைனல் இயர். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வந்து என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல வந்து டிகிரி படிச்சா வேல்யூ இல்லைன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு ஒரு நீங்கள் ஃபர்தராக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரல் டிகிரி வச்சு, அதாவது ஃபர்தர் ஒர்க் ஜாபு போகணும், இல்லைனா அதுலேயே நீ ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை வாய்ப்பில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் வேலை கிடைக்கிறது சிரமமாக இருக்கும். அப்படியே இருந்தால் சேலரி கிடைச்சாலும் சேலரி கம்மியாக இருக்கும், க்ரோத் இருக்காது. ஸோ ஓரளவு ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் குவாலிஃபைட் ஆகும்போது கொஞ்சம் வேல்யூ அதிகம். ஒரு சில ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். ஈவன் இப்போ பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் எடுக்கலாம், இல்லை எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம். இந்த எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்லாம் நீங்கள் எடுக்கும்போது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கே நீங்கள் ஒரு ஆஃபீஸராக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து பண்ண முடியும் பிரவீன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே இதுக்குண்டான இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு போகக்கூடிய ஃபோன்லேயே டீட்டெயில் எல்லாம் கேளுங்க, ஆன்லைன்லேயே உங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுத்துருவாங்க. பாசிபிள் இருந்ததுன்னா கூட நேரில் போய் மீட் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கலாக நீங்கள் குவாலிஃபைட் ஆக முடியும். ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். சேலரி, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இப்போ ஈவன் கோயம்புத்தூரில் இல்லாத இண்டஸ்ட்ரி கிடையாது. கோயம்புத்தூர் அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அங்கேயே நீங்கள் ஃபாரினில் போய் வாங்கக்கூடிய சேலரி நீங்கள் கோயம்புத்தூர்லேயே வாங்க முடியும். ஆல்ரைட், ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம். எஸ், அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது அப்போ அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, ஒரு இன்டர்வியூ ஸ்கில், இது எல்லாமே டெவலப் பண்ணணும். அப்போ வெறும் மார்க்கும் சர்டிஃபிகேட் மட்டும் வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சர் ஆகாது. அவங்களும் வந்து செல்ஃபாக வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து முயற்சி பண்ணி அதெல்லாம் கற்றுக்கணும், கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். காலேஜஸ்லேயுமே சொல்லித்தரணும். அப்போ அதெல்லாம் நம்ம டே 1லேருந்து, ஏன்னா ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியிலே ஒரு ஆஃபீஸர் அகாடமியாகவே நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு போகும்போது அதாவது ஜாப் அப்படிங்கிறது இதுதான். அதாவது ஈவன் வந்து ஒரு 10,000லேயே வேலை கிடைக்கும், 20,000க்கு வேலை கிடைக்கும். இப்போ ஈவன் நான் பிஎஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய மாணவர்களே நான் சொல்கிறேன், அது யார் கையில் இருக்குது? இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன படிக்க விரும்புகிறானோ அதுக்கு எப்படியாவது பணத்தை கட்டி கஷ்டப்பட்டு பேங்க் லோன் வாங்கி படிக்க வச்சிடலாம். காலேஜஸில் என்ன பண்ணுவாங்க, வாங்குகிற பணத்துக்கு வாங்கிட்டு சொல்லி கொடுப்பாங்க, நம்மக்கிட்ட படிக்கிற பையன் நல்லா படிக்கணும், நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும், ஆனால் தான் நமக்கும் பெருமைங்கிற பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. பட் இது ரெண்டுமே இருந்தாலும் அதை செயல்படுத்த வேண்டியது, அதை பயன்படுத்திக்க வேண்டியது யார் கையில் இருக்குன்னா மாணவர்கள் கையில் தான் இருக்குது. அப்போ செல்ஃபாகவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அவங்க எந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தாமல் நாளைக்கு வந்து பேரண்ட்ஸை குறை சொல்கிறது, படித்த காலேஜை குறை சொல்கிறதுங்கிறது இட்ஸ் ஒர்த்லெஸ். அதனால் வந்து இப்போ இதை வந்து டே 1லேருந்தே நம்ம வந்து பர்ஃபெக்ட் பண்ணி கொண்டு போகும்போது, அந்த ரீசனால தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே முன்னாடியே படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில், இங்கிலீஷ், ஹிந்தி தெரியணும்னு சொல்லியிருக்கீங்கன்னா தெரிஞ்சுதான் உள்ள வரணுமா இல்லை உள்ள வந்து கற்றுக்கலாமா சார்? நீங்கள் வந்து அவங்க ஆர்வத்தோடு வந்தால் மட்டும் போதும். நான் படிக்கணும் சார், வாழ்க்கையில் முன்னேறணும், எனக்கு இந்த இடம் நான் ஜாலியாக இருக்க நான் விரும்புகிறேன். அதாவது இப்போ காலேஜஸ் அப்படின்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கணும், இங்கே வந்து மூலமாக நான் லைஃப்பில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வரக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேர்களுக்குமே அசர்ட் இஸ் அ ரைட் பிளேஸ். அதுக்கு தகுந்த மாதிரி we are providing training. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் சார். அட்மிஷன் ப்ரொசீஜர் பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது லிமிட்டட் சீட் தான், வெரி 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 லிமிட்டட் சீட் அப்படிங்கிற ரீசன்னால அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஆல் பாஸ் சொல்லியிருக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அட்மிஷன்ஸ் அவங்கவுங்க சீட்டை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்குக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்துடும். அடுத்து ஆன்லைன் கிளாஸஸ் கமெண்ட்ஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸு,
என்னென்ன கொரிஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணலாம். அவங்க டிஸ்ட்ரிக்டில் படித்த மாணவர்களுடைய எண்கள் வாங்கி அவங்க பேசி பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அவங்களுக்கு தேவையான அட்மிஷன்ஸ் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணி நேரடியாக வர தேவையில்ல, ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். பாசிபிள் இருந்ததுன்னா அவங்க டேரெக்டாக மீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஆன்லைன்லேயே எல்லா அட்மிஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சரி, இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நான் கேட்ட நிறைய கேள்விகளுக்கும் நேர்கள் கேட்ட நிறைய சந்தேகங்களுக்கும் பொறுமையாக நிதானமாக பதிலளிச்சிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூப் ஆதரிச்சிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.